இது வரைக்கும் இந்தியாவில் எந்த விசாரணை கமிஷன் முடிவு தெரிஞ்சிருக்கு? இது வரைக்கும் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்கான்? பக்கத்து தேசத்துல ஊழல் பண்ண பிரதமர் பதவி விலகி இருக்காரு, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் அப்படி எந்த ஒரு அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டது இல்ல. நான் முதல் முறையா மதுரையிலிருந்து சினிமாவுக்குன்னு வந்த புதுசில் எக்மோரில் தான் நான் தங்கியிருந்தேன். மெட்ராஸ் எக்மோரில் தங்கியிருந்து அங்கேருந்து சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். அப்போ எல்லாம் கொஞ்சம் திமிரு இருந்தது. சினிமானா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் நான் எல்லா இடத்துக்கும் போனேன், வந்தேன், போனேன். எல்லார்ட்டையும் சான்ஸ் கேட்டேன், ஆனால் யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ் மர்சூக்குங்கிறவர் எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை வேணான்னு சொன்னாங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் உண்மையான சினிமா நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானே கஷ்டப்பட்டு கோடம்பாக்கத்துலேருந்து எங்கெங்கே சினிமா கம்பெனி இருக்கும் சென்னையில் அத்தனை இடத்துலையும் சுற்றி பார்த்து ஏறி இறங்க ஆரம்பித்தேன். அப்போ தான் செலவு பண்ணணும், ஃபோட்டோக்கள் எடுக்கணும், விதவிதமான போஸ்டர்ஸில் எடுக்கணும், நவரசத்தையும் கொண்டு வரணும் மூஞ்சியில். அப்படிலாம் கொண்டு வந்து இந்த ஃபோட்டோஸ் கேட்குறவங்ககிட்டலாம் நான் கொடுத்துட்டு வரணும். ஆனால் அதில் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுங்கும் போது நம்மளுடைய முதலீடு ரொம்ப நஷ்டமாகும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு இருந்தேன். அப்புறம் வீட்டில் என்ன பண்ணாங்க, இப்போ மெட்ராஸ் விட்டு வரமாட்டேன், அப்பா கோச்சிக்கிட்டார், எந்த உதவியும் பண்ணலை. நண்பர்களோட உதவியால் தான் நான் கடைசி வரைக்கும் சென்னையிலே நான் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய உதவினால நான் சென்னையிலேருந்து நடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பின்னாடி என்னுடைய முதல் படம் இனிக்கும் இளமை வந்த உடனே எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உதவுனார். ஆனால் படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாவுக்குள்ளே வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கும்போது எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த சினிமாவில் கற்றுக்கிற வேண்டியது என்னன்னா, யாரும் நாம் விரோதின்னு நினைக்கக்கூடாது, எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும். ஏன்னா மார்க்கெட் இருந்தால் நம்மளை வச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் இல்லைனா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கல்லும் முள்ளும் முரடுகளாக இருந்தது. எப்படி யாரையும் கெஞ்சி அப்புறம் கேட்டு, சில நேரங்களில் என்னுடைய கௌரவம் இடம் கொடுக்காது கெஞ்சனும், சில நேரங்களில் என்னை வில்லனா பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வில்லனெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நான் இருந்தால் கதாநாயகனாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன். இப்போ எப்படி கூட்டணி வைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கணும், அதே மாதிரி தான் அப்பவும் நான் பிடிவாதமாக கதாநாயகனாக தான் நடிப்பேன்னு சொல்லி அந்த பிடிவாதத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதாவது நான் உழைக்க என்றைக்குமே பயப்பட மாட்டேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க காசு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறலாம் எனக்கு தெரியாது. நான் உழைப்பு நான் எனக்கு கொடுத்த அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மரியாதையை கொடுத்ததுனால தான் என்னவோ எனக்கு தெரியாது, எனக்கே என்னுடைய படத்திற்கே மரியாதைன்னு சேர்ந்து சினிமா உலகம் சேர்ந்து விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தும் அப்படின்னு நினச்சாங்களோ தான். அது மாதிரி பல நாள் கஷ்டப்பட்டு அடைக்க முடியாத நடிகர் சங்க கடனை கூட நான் நடிகர் சங்க தலைவராக இருந்து அது தலைமையேற்று நடத்தி கொடுத்த இன்றைக்கும் பெருமையாக சொல்கிறாங்க. அந்த மரியாதையும் எனக்கு தான் கிடைச்சது. ஆக எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களையே டைரக்ஷனை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன். அவர்களுக்கு புது வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க கிட்ட எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சது. அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இதே சிவா கிட்ட அம்மா கிருஷ்ணன் சிவா தயாரிப்பாளர் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு படம் எடுத்திருந்தா கூட அவர் நெடுநிலையா என் கம்பெனில இருந்து பின்னாடி வரும்போது அதே அவர்கிட்ட நான் படம் பண்ணும் பொழுது எல்லோருக்குமே ஒரு மரியாதை கிடைச்சது.
மிஞ்சின அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அரசியல் பண்ணிக்கலாம் மிஸ்டர் நரசிம்மா. அரசியல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழந்த ஒரு வேட்பாளர் இருக்கார். அது வேற யாரும் இல்ல, இந்திய ஜனநாயகம் தான். நான் அரசியலுக்கு வந்துதான் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த அரசியலை நேரா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். இதோ வருவேன், வரமாட்டேன், சைட்ல நின்று எட்டி பார்ப்பேன்னு பூச்சி காட்டுற. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஜாதி, மதம், இனம், மொழி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்துற சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும். என்ன இல்ல இந்தியாவுல எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார். இங்க எத்தனை ஆபிரகாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த்.